ஹலோ வணக்கம். ஒரு விஷயத்த சொல்லக்கு முன்னாடி அதுக்கு ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். என்னென்னா, உங்களுக்கு பிடிச்ச போர்டு கேம்ஸ் மாதிரி எந்த கேம் விளையாடணும்னு ஆசையாக இருக்குது. நிறைய விதவிதமான கேம் விளையாடணும்னு ஆசையாக இருக்குது. ஃபஸ்ட்டு 4 எனக்கு தெரிஞ்சு 4 கேம் சொல்கிறேன். அதை விளையாண்டு உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிக்கோங்க. டெய்லியும் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் விளையாண்டாலும் சரி, இல்லை வாரத்தில் 3 நாள் 2 நாள் விளையாண்டாலும் சரி. அப்போ தான் பிரெயின் எக்ஸசைஸ் மாதிரி அது வேலை செய்யும். மூளைக்கு அது எக்ஸசைஸ். அரை மணி நேரம் 1 மணி நேரம் டெய்லி மினிமம் விளையாடுங்க. அதாவது கான்சன்ட்ரேஷன் வரும்னு ஆசைப்படுறாங்க. சரி, என்ன கேம்னா மோனோபோலி, ட்ரபுளு, அதுக்கப்புறம் என்ன கெஸ்ஸுஹூ, அதுக்கப்புறம் க்ளூ டிடெக்டிவ். இந்த கேமை விளையாடுங்க. சரியா? அதுக்கப்புறம் எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணலாம், டயர்டாக தூக்கம் வர முடியுது, அவங்களுக்கு என்ன பெட்டு வேணுங்கிறத நான் சொல்கிறேன். காஸ்ட்லி பெட்டுக்கு தான் நான் பார்க்கும்போது அந்த பெட்டு 13,000 இருந்தது. பெல்ஜியம் பெட்டு நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருந்தது. இப்போ 18,000 அதுக்கு மேலே கூட இருக்கலாம். 40,000 50,000 வரைக்கும் பெட்டு இருக்கலாம். டாக்டர்லாம் சொல்ல மாட்டாங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி பெட்டில் படுத்துவங்க, உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக நைட்டு நிம்மதியாக தூங்கலாம். சரியா? எந்த கலரில் வேணால் பெட்டு வாங்கிக்கோங்க. நான் சொன்னது பெல்ஜியம் பெட்டு பார்த்தேன். அதே மாதிரி உங்களுக்கு எந்த பெட்டு பிடிச்சிக்கோ அந்த பெட்டை வாங்கி அதை படுத்து ஃப்ளெக்சிபிளாக தூங்குங்க. அதுக்கப்புறம் எம்காம் படிச்சுட்டு அக்கௌண்ட்ஸை பற்றி சரியாக தெரியலையா, அதனால் எப்படி அக்கௌண்ட்ஸ் பண்ணுங்கிறத நான் சில விஷயத்த சொல்கிறேன். சரியா? உங்களுக்கு மறந்து போயிடுச்சுன்னா அது போய் மறுபடியும் கற்றுக்குவோங்க. சரியா? எந்த சார்னா உங்களுக்கு தெரிஞ்ச சார், அதாவது 80 90 மார்க் எடுத்த சார், 70 76 78 மார்க் எடுத்த சாராக இருந்தால் சரி, நல்லா தான் படிப்பாங்க. அந்த சார்கிட்ட போய் கற்றுக்குவாங்க. சரியா? இல்லை எந்த இது அந்த 4 சமமாக ஒரு சார்ட்டு எந்த சார்ட்டை போய் நீங்கள் கற்றுக்குவோம். சரியா? உங்களுக்கு பிடிச்ச இவங்க சாய்ஸ். ஏன்னா நான் அதனால தான் இந்த சாய்ஸ் சொன்னேன். அந்த மாதிரி சார்ட்டை போய் நான் சொன்ன மார்க் வாங்க சார்ட்டை போய் கற்றுக்கோங்க. உங்களுக்கு மாதிரி ரிலீஃப் ஆகும். சரியா? அதே மாதிரி எம்காம் எக்ஸாம் எழுதினாலும் சரி இந்த சார்ட்டை போய் கற்றுக்கோங்க. அதாவது 2 வருஷம் 3 வருஷம் வேலைக்கு போகாமல் சும்மா இருக்கார் இந்த அக்கௌண்டன்சி சார், அவங்கள்ட்ட போய் கற்றுக்குங்க. சரியா? அதுக்கப்புறம் கார் பற்றின விஷயத்த நான் சொல்கிறேன். அது என்ன காருன்னா, டிரைவிங் கார் ஓட்டுறதுல புது காரோ ஆர் மீடியம் ரேட்டில் வாங்கின காரோ ரிப்பேர் பண்ண கொடுக்குறேன்னா அதை சரி ரிப்பேர் பண்ண மாட்டேங்கிறாங்களா, நீங்கள் போய் உங்களுக்கு தெரிஞ்ச ஆளோ இல்லை ஒரு தெரிஞ்ச மெக்கானிக்கல் ஆர் ஆட்டோமொபைல் தெரிஞ்ச ஆல்ட்டியோ போய் நல்லா பிடிச்ச ஆல்ட்டியோ மெக்கானிக்ஸ் தெரிஞ்ச ஆல்ட்டியோ போய் கற்றுக்கோங்க. அந்த கார் சம்மந்தப்பட்டது எதெல்லாம் ரிப்பேர் பண்ணாமல் இருக்கலாம் அந்தந்த ரிப்பேர் பண்ண விஷயத்த போய் சப்ஜெக்ட் எடுத்து கற்றுக்கோங்க. டெய்லியும் 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் கற்றுக்கோங்க. 4 மாதம் கற்றுக்கோங்க. மாதம் 2,000 ஆர் 4,000 ஆர் 6,000 ஃபீஸ் கொடுத்துட்டு டெய்லியும் எருமைப்பால் ஆர் நாட்டு மாட்டுப்பால் 1 டம்ளர் கொடுக்க சொல்லுங்கள். அதில் சூடு பண்ணி கொடுக்க சொல்லுங்கள். அதில் அதுக்கு தகுந்த மாதிரி சுகர் போட்டு விவா ஆர் ஆலிஸ் ஆர் பவுனிட்டா போட்டு கலந்து கொடுக்க சொல்லுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் வேலை செய்யும். கற்றுக்கிறது காலையில் கற்றுக்கிட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா மூளை செய்யும். பட் சாயந்தரம் கற்றுக்கிறதா இருந்தால் காலையில் நேரத்தை இருந்துச்சா தான் அது கற்றுக்கும் போது அது மைண்டில் ஏறும். சரியா? அதுக்கப்புறம் பைக் ஓட்டுறவங்களுக்கு இதே மாதிரி விஷயம் அட்வைஸ் சொல்கிறேன். பைக்கை ரிப்பேர் பண்ண கொடுக்கும்போது ரிப்பேர் பண்ணாமல் உங்களை அடிக்கடி ஏமாத்துறாங்களா, நீங்கள் எந்த என்ன படிச்சுருந்தாலும் சரி, அது ரிப்பேர் பண்ணாமல் எது அடிக்கடி ஏமாத்துறாங்கிற கோர்ஸை போய் அந்த பைக் சம்மந்தப்பட்ட ஆட்டோமொபைல் ஆர் மெக்கானிக்கல் படித்தவங்ககிட்ட போய் பைக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்த கற்றுக்கோங்க. நீங்கள் அந்த பைக்கு சம்மந்தப்பட்ட எது ரிப்பேர் பண்ணணும் எது ரிப்பேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த முக்கியமான விஷயத்த மட்டும் கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பேர் நிறைய பேர் கற்றுக்கலாம், அது உங்கள் இஷ்டம். கற்றுக்கிட்டிங்கன்னா நாளைக்கு அவங்கள ரிப்பேர் பண்ணாமல் ஏமாற்றணும் அதை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். சரியா? அப்படின்னா தான் அவங்க பயந்துக்கிட்டு முழுசாக ரிப்பேர் பண்ணுவாங்க, ஏமாற்ற மாட்டாங்க. இதே மாதிரி தான் கார் இருக்கும். சரியா? அதே மாதிரி கார் ரிப்பேர் பண்ண இடத்துல ஒழுங்காக வேலை செய்வாங்க. அப்போ தான் சரியா? அப்புறம் அவங்க எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ண போகிற அவங்க கேட்ட காசை கொடுத்துருங்க. சரியா? தேங்க்யூ காட். அப்புறம் சாக்லேட்டு உங்களுக்கு பிடிச்ச லவருக்கு கொடுக்கணுமா, என்ன சாக்லேட் கொடுக்கணும் சார், லவர் பிடிச்சி ஊற்றுறா இருந்தால் உங்களுக்கு பிடிச்ச லவருக்கு கொடுக்க சாக்லேட் என்னென்ன சாக்லேட் வேணுங்கிறத நான் சொல்கிறேன். கிட்கேட் 100 ரூபாய்க்கு மேலே, அமுல் 120 ரூபாய்க்கு மேலே இருக்குது. அதுக்கப்புறம் ஹெர்ஷீஸ்ன்னு ஒரு சாக்லேட் இருக்குது, அது 120 ரூபாய் இருக்குது. அதுக்கு மேலே இருக்கான்னு தெரியல, அதுக்கு மேலே இருந்தாலும் வாங்கி கொடுங்க. சரியா? மாதத்தில் 4 நாள் 6 நாள் வாங்கித்தாங்க. சரியா?
அப்போனா தான் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகும், உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் முடிஞ்சால் அதை ஷேர் பண்ணி கூட சாப்பிட்டுக்கோங்க. சரியா? தேங்க்யூ காட்.